வர வர இந்த பிக் பாஸ் ஷோவை வீட்டில் யாருமே பார்க்க முடியாத 18+ ஷோவாக மாற்றிடுவானுங்க போல இருக்கு. ஏன்னா இது ஃபேமிலிக்கான ஒரு ஷோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை மாற்றிக்கோங்க. நேற்று நைட்டு நேற்று நைட்லேருந்து அது ஃபேமிலிக்கான ஷோலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த கடத்துக்கு நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்கார்கள். அதுதான் நம்ம கண்டஸ்டண்டோட பவர். ஏன்னா ஒருத்தர் 2 பேர் அப்படி இருந்தால் பரவாயில்ல, எல்லாருமே கிட்டத்தட்ட அதே மைண்ட் செட்டில் இருந்தால் எங்கேருந்துங்க உருப்பிடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக அரோராக்கும் துஷாருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ கிளிப்பை வந்து நேற்று எனக்கு 2-3 பேர் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ப்ரோ இது என்ன ப்ரோ உண்மையா ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, எஸ் 2 பேருக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. அரோரா வந்து நம்ம 2 பேர் இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க பண்ணுற அழிச்சாட்டே இருக்குல்ல, ஏமா என்னதாம்மா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட்டு நிறைய கண்டென்ட் லவ் கண்டென்ட்ன்ற பேரில் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கிளியராக புரியுது இந்த பிக் பாஸ் ஷோவை இழுத்து மூடுறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. நியூஸ் சேனல் வரைக்கும் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிக் பாஸ் வந்து போட்டியாளர்கள் எல்லை மீறுகிறார்கள் அப்படின்ற மாதிரி. டேய் எங்கடா கொண்டு போறீங்க, ஷோ இழுத்து மூட வச்சிருக்கீங்க போல இருக்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உண்மையிலே பிக் பாஸ் டீம் என்ன பண்ணணும்னா இந்த வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் உள்ள வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வருது. ஸோ அவங்க வரதுக்கு முன்னாடி இந்த கண்டஸ்டன் எல்லாரும் அடிச்சு துரத்தி விட்டுணும். ஒரே எவிக்ஷன், மொத்த பேர் 10 பேர் ஒரு நாள் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி 10 பேர் துரத்திட்டு மிச்சம் இருக்க பேர் அடுத்த நாள் எவிக்ஷன் சொல்லிட்டு அடுத்த வாரத்தில் துரத்தி விட்டணும். வேற வழியே இல்லை. இந்த கண்டஸ்டன்ட்டை நீங்க நிறைய பேர் உள்ள வச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்க ஷோவுக்கு நீங்களே ஆப்பு வச்சுக்கிற மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபீல் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அதாவது இவங்க வந்து நைட்ல பண்ணா அது எதுவுமே டெலிகாஸ்ட் ஆகாதுன்னு நினைச்சானுங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இது 24/7 லைவ் ஓடுது, நீங்க பண்றது எல்லாமே வெளியே வரும் அப்படின்றது தெரியுமா என்னன்னு தெரியல. அதே மாதிரி சேனல் சைட்லயும் இதெல்லாம் கட் பண்றாங்களா என்னன்னு தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. இப்போ கட் பண்ணி வெளியே விடுறதே இவ்வளோ இருக்குன்னா அப்போ எல்லாத்தையும் ஃபில்டர் போடாமல் கட் பண்ணாமல் மியூட் பண்ணாமல் எல்லாத்தையும் விட்டாங்கன்னா இன்னும் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அரோரா பேசுறதுல பாதி வார்த்தைக்கு மேலே மியூட் போட்டுறானுங்க. ஏன்னா அந்த பொண்ணு பேசுறதுல முக்கால்வாசி வில்லங்கமாக பேசிட்டு இருக்கு. ஸோ நிறைய வாட்டி நோட் பண்ணியிருப்பீங்க, ஒன்று குசு குசுன்னு பேசுவாங்க, அப்படி அவங்க இது சவுண்டாக பேசுனாங்கன்னா அந்த வார்த்தைக்கு மியூட் போட்டுருவாங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் அரோரா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கமுர்தீன், பார்வதி இவங்களாகட்டும். ஸோ நேற்று நைட்டு கமுர்தீன் பார்வதி பேசுறதுமே கொஞ்சம் அப்படி தான் போயிட்டு இருக்கு. அதாவது எல்லாருமே இங்கே லவ் கண்டென்ட்னு ஒரு விஷயத்தை பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் கமுர்தீன், உனக்கு என்னையா பிரச்சனை, நீ ஃபன்னுக்கு அந்த மாதிரி பண்றியா என்னன்னு தெரியல, இல்ல சீரியஸா ட்ரை பண்றியான்னு தெரியல. பார்வதி கிட்டயும் ஒரு மாதிரி சீரியஸா ட்ரை பண்ற மாதிரி இருக்கு, அரோரா கிட்டயும் சீரியஸா ட்ரை பண்ற மாதிரி இருக்கு. 2 பேரையும் கூட நான் மெயின்டைன் பண்றேன்னு சொல்றேன். இது என்னதான் நினைச்சிட்டு இருக்கு நீ, எனக்கு ஒன்றும் புரியலையே. இது வந்து பெருசா வெடிக்க போகுது. ஆக்சுவலா இதை ஸ்டார்ட் பண்ணது எப்படின்னு பாத்தீங்கன்னா திவாகர் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. நான் வந்து ஃபன்னா ஒரு கண்டென்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் பொண்ணு எல்லா கிட்டையும், சுபிக்ஷா கிட்ட கூட, சுபிக்ஷா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டே எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அந்த கேட்டாலே அப்பயே எல்லாரும் வெளியே கலாச்சிருந்தாங்க. எருமாட வயசாகுது, அந்த பொண்ணு பேர்த்தி வயசாகுது, யோ என்ன நினைச்சிட்டு இருக்கு நீ அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் வாட்டர் மெலன் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபன்னான வேலை கொண்டு போகிறதால பெருசாக யாரும் அந்த அளவுக்கு கொஷின் பண்ணலை. ஆனால் நிறைய பேர் அப்பயே சொன்னது என்னன்னா, நான் கூட சொல்லியிருந்தேன், திவாகர் ஏதோ ஒரு கேஸில் வந்து மாட்ட போறாரு, லேடிஸ் விஷயத்தில் என்னைக்காவது ஒரு நாள் சிக்க போறாரு. ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு நாள் யாராவது சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை டாப்பிக்காக மாற்றிட்டாங்கன்னா, உமன் கார்டை தூக்கிட்டாங்கன்னா தலைவனை வச்சு தர்பூசணி அன்றைக்கே பொழந்து எல்லாம் பார்சல் போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். அது எனக்கு தெரிஞ்சு நடந்துருமோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் இப்போ என்ன மேட்டர்னா, திவாகருக்கு முன்னாடி நிறைய பேர் முந்திப்பாங்க போல கேஸ் வாங்குறதுக்கு. அதுலேயும் இந்த சபரி, கனியக்கா இவங்களாம் ரொம்ப நல்லவங்க தானே, ஆக்சுவலாக இவங்களாம் தெளிவானவங்க தானே, இவங்களாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது பயங்கர மெச்சூர்டாக யோசிப்பாங்க இவங்களாம் தானே. நேற்று நைட்டு இவங்க எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இந்த எப்படி சொல்கிறது கிஸ் கொடுத்துக்கிறத வந்து ஒரு போட்டியாக வச்சு ஒரு மாதிரி விளையாடிட்டு இருக்கானுங்க. அதை பார்க்கும் போதே ஒரு மாதிரி இருக்குது. என்னடா மாறி 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 உங்களுக்குள்ளேயே முத்தம் கொடுத்துக்கு, நான் சொல்கிறது லேடிஸ் ஜென்ஸ், அதாவது கேர்ள்ஸ் பாய்ஸுக்கு நடுவில் இல்லைங்க, பாய்ஸுக்கும் பாய்ஸுக்கு மாற்றி மாற்றி முத்தம் கொடுத்துக்கிறானுங்க. டேய் என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க, ஒரு மாதிரி இந்த ஷோ வந்து வேற ஒரு கட்டத்துக்கு வந்து நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. இந்த மெச்சூர்டான பீப்புள்னு சொல்லிட்டு சுத்துறீங்கல்ல, நீங்களாவது சொல்லணும்ல. அதாவது இந்த மாதிரி பண்ண யாரு சபரியே முத்தம் கொடுத்துட்டு இருந்தாரு, அது வேற விஷயம். ஏன்னா சபரிக்கு தான் 2 பேர் ஓடி வந்து கிஸ் கொடுத்துட்டு இருந்தானுங்க. ஏன்னா இது அதை பார்க்கும் போது இவனுங்க என்ன ட்ரை பண்றானுங்க, இது காமெடின்னு நினைச்சு ட்ரை பண்றானுங்களா இல்ல எதுக்கு இதை ட்ரை பண்றானுங்க எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. ஏன்னா எப்பவுமே லாஸ்ட் சீசனில் 1-2 வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமர்லேருந்து மேலே போயிடுச்சு. அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து காமெடின்றது ஒரு அளவோடு இருக்கணும், அதை தாண்டிட்டு அது வந்து பிரச்சனை ஆகிடும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எவ்வளோ பரவாயில்ல, 1-2 வார்த்தைன்னு கெட்ட வார்த்தை கூட இல்லை, அதெல்லாம் ஒரு வார்த்தை ஒரு லெவலுக்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே பார்த்தீங்கன்னா தப்புன்ற மாதிரி சொன்னாங்க. இந்த சீசனில் விஜய் சேதுபதியில் அந்த மாதிரி கேள்வியே கேட்க முடியாது. ஏன்னா எக்கச்சக்கமான கெட்ட வார்த்தைகள் வருது. அந்த கெட்ட வார்த்தைகளை இவங்க மியூட் போடுறதுக்குன்னே தனியாக டீமை வச்சு எப்பா இதெல்லாம் வெளியே விட்டுறக்கூடாது மியூட் போட்டுருங்க அப்படின்ற மாதிரி மியூட்
போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் நடந்துட்டு இருக்கு. எனிவேஸ் அரோராக்கும் துஷாருக்கும் பிரேக்கப் ஆச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் வீடியோ கிளிப் அமைச்சிருந்தீங்களே, ஆக்சுவலாக அது மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரோரா வந்து நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன், அரோரா வந்து ஃபாரின் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து துஷார் வந்து நீ போயிட்டா நான் வந்து வேற பொண்ணை இங்கே வந்து பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாப்புல. அதுக்கு வந்து நான் போயிட்டா நீ பார்த்துப்பேனா, அப்போ என்ன நினைக்கிறேன், என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி நீ பார்க்கலையா, என்ன வேற யாராவது பார்க்குறியா, சும்மா டைம் பாஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடலாம்னு நினைக்கிறியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. துஷாருக்கு வந்து ஒன்றுமே புரிஞ்சிருக்காரு. ஏய் நீ தானே விட்டுட்டு போறேன்னு, நீ போறேன்னா நான் வேற பொண்ணை பார்க்க தானே வேணும், உன்னை நினச்சிக்கிட்டே உட்காந்துரும் அப்படின்ற மீனிங்கில் தான் பார்த்தீங்கன்னா துஷார் வந்து அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாப்புல. ஆனால் அரோரா வந்து அது எப்படி நீ சொல்லுவேன், அப்போ என்னை விட்டுட்டு போறேன்னா நான் ஃபாரின் போயிட்டா நீ வந்து வேற பொண்ணை பார்க்குறேன்னா அது தப்பு இல்லையா. எனக்கு அதை கேட்கும் போதே காமெடியாக தான் இருக்கும். என்னமா நினச்சிட்டு இருக்க நீ போறேன்னு சொல்லுவேன், உன்னை நினச்சிக்கிட்டே உட்காந்துருக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் ஃபீலிங்கில் இருந்தது. எனிவேஸ் அதுக்கு வந்து அரோரா என்ன சொல்கிறாங்க, இன்னைக்கு இதுக்கப்புறம் நம்மளுக்கு செட் ஆகாது, மேபி நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இதுக்கப்புறம், ஸோ பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அதாவது வாரத்தில் சந்திச்சாங்களாம், ரெண்டாவது வார எண்டிங்கில் காதலிச்சாங்களாம், ரெண்டாவது வார எண்டிங்கில் பிரேக்கப் பண்ணாங்களா. என்ன கருமாந்திர காதல் காய்ச்சலா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உண்மையிலேயே இது வரைக்கும் இப்படி ஒரு லவ் ஸ்டோரி நம்ம எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ரெண்டே வாரத்தில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து லவ் பண்ணி அதுக்குள்ள பிரேக்கப் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு நடுவில் நைட்டில் வேற என்னென்ன முடிஞ்சதுன்னு தெரியலங்க. ஏன் இது இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக துஷார் நேற்று நான் மார்னிங் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா அவர் மூஞ்சில் ஃபுல்லாக லிப்ஸ்டிக் கரையாக இருக்குது. அதை வந்து சபரி எல்லாருமே நோட் பண்ணி சொல்லியிருப்பாங்க, யோ என்ன இது மூஞ்சில் ஃபுல்லாக லிப்ஸ்டிக் கரையாக இருக்குது அப்படின்ற மாதிரி. அரோரா பக்கத்தில் சிரிச்சிட்டு இருப்பாங்க, அரோரா நேற்று நைட்டு ஃபுல்லாக அரோகரா தானா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலாக அதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் பிக் பாஸ் டீம் எவ்வளோ விஷயத்தை வந்து கட் பண்ணி தூக்கி போடுறாங்கன்னு. இந்த ஷோவை உண்மையிலே சொல்கிறேன், ஒரு ஷோ வந்து மொத்தமாக குழி தோண்டி புதைக்கிறதுக்கு வந்த ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரோரா தான். அரோராவை விட ஒரு சிறப்பான செய்கை யாருமே பிக் பாஸுக்கு செய்ய முடியாது போல. ஏன்னா எல்லா வாட்டியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் வந்து நிறைய பேர் அழிஞ்சு போகிறத பார்த்துருப்போம். பிக் பாஸே அழிச்சிட்டு போகிற ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரோரா தான் இருக்க போறாங்க போல. ஏன் அரோரா மட்டும் பர்டிகுலரா சொல்றேன்னா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்ல ஃபன்னான கண்டென்ட்டும் சில இடத்துல பேசிட்டு இருக்காங்க. திவாகர் கூட எல்லாரும் சும்மா லவ் அப்படின்ற மாதிரி பேசுறது தனி, துஷார் கூட ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போறது ஒரு மாதிரி இருக்கு. இன்னொன்னு அவங்க யாருக்கிட்ட பேசினாலுமே லவ் 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 ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு கேட்டகரியில் மட்டுமே அவங்களோட டாப்பிக்கே இருக்குது. அந்த டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸை பற்றியோ இந்த கேமை பற்றியோ இது எப்படி கொண்டு போ அதை பற்றி எதுவுமே இருக்க மாட்டேது. அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்குன்னா லவ் ஓகே, அவங்கள பார்த்தா நீ எப்படி ஃபீல் பண்ணுவேன், எங்க என் கண்ணை பாரு நீ ப்ரப்போஸ் பண்ணு, எங்க என் மூஞ்ச ஒரு தடவை ஊத்து பார்த்துக்கிட்டே இருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் டாப்பிக்கே அப்படி மட்டும்தான் அவங்க யோசிக்கிறாங்க. அதுதான் அங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. நார்மலாக ஒருத்தன் பேசலான்னு வந்தானா கூட அவனை மைண்டை மாற்றி விட்டுருவாங்க போல, அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால தான் சொன்னேன் இவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து எல்லாருமே அதை பிடிச்சிக்கிட்டாங்க. ஒரு பக்கம் ஆதிரை எஃப்ஜே இதுங்களை கேட்கவே வேணாம், காலைல ஏந்தோன்னு போய் உரச ஆரம்பிச்சிருதுங்க. இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா துஷார் இப்படி போயிட்டு இருக்கு. அது வந்து ஃப்ரெண்ட்ஸுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரெண்ட்ஸுன்றதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு அது 1 hour கூட நீடிக்கல நினைக்கிறேன். திருப்பி மறுபடியும் பேச்சப் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. ஏன்னா அவங்க பேசிக்கல, பேச்சப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசிக்கல. பட் லவ் வந்து பிரேக்கப் ஆன்றதை பேசிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பேச்சப் வந்து பேசிக்கல, திருப்பி ஆனால் பேச்சப் ஆயிடுச்சு போல. நடவடிக்கையெல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஏன்னா நைட்டு வந்து தண்ணி அடிக்கிறாரு அவர் அரோரா காலை பிடிச்சி தண்ணி. அது வந்து ஒரு ஃபன்னாக அவங்க பேசிக்கிட்டாங்க. அதாவது காலை பிடிச்சி அவர் குளிக்கிட்டு இருக்காரு, என்னவா பண்ணுற அப்படின்னா தண்ணி அடிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு ஒன்றும் புரியல. டேய் துஷார் என்னடா நல்ல பையன் தானே நினச்சிட்டு இருந்தோம், ஏன்டா ஆக்சுவலாக இங்கே காமெடின்றது இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே காமெடியாக பார்க்கப்படாது. ஏன்னா வெளியே எல்லாமே நோட் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருமே ஃபேமிலிஸ் மெயினாக பார்த்துட்டு இருக்காங்க, 24/7 ஃபேமிலிஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஷோவில் வந்து நீங்கள் ஃபன்னுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எல்லாம் எடுத்து கொண்டு வரது சரியில்லை. இப்போ விஜய் பார்வதி என்ன பண்ணுறாங்க, ஆல்ரெடி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வன்ம குடோனா விஷ கேங்காக ஒரு மாதிரி இவ்வளோ நாள் கேம் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, லவ் கண்டென்ட்ல இறங்கலான்னு அவங்களும் முடிவு பண்ணிட்டாங்க போல. கமருதீனும் அவங்களும் ஒரு மாதிரி பேசுறது நடவடிக்கை இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு இது இன்னும் ரொம்ப கேவலமாக இருக்குது. நீங்களும் இதை பண்ணும்போது இன்னும் ரொம்ப கேவலமாக இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி அரோரா எஃப்ஜே இப்படி ஒன்று போயிட்டு இருக்கு. கமருதீன் பார்வதி எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நாள் ஆரம்பிச்சிருமோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல். அதான் இந்த பேர் மட்டும் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி அட்ராசிட்டி பேராக இருக்கும், பார்க்கறதுக்கே ரொம்ப கண்ட்ராவியான ஒரு பேராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த பிக் பாஸ் ஷோ எப்படி அடுத்த வருஷம்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு? ஏன்னா இந்த வருஷமே இப்படி இருக்குன்னா நெக்ஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா போட்டுருவாங்க போல 18+ தான். இது வந்து வீட்டில் வந்து டிவியில் வந்து எல்லாரும் பார்க்கறதுக்கு தடை செய்யப்படணும் அப்படின்ற மாதிரி அவங்களே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தாங்க கொண்டு போயிட்டு இருக்கானுங்க. உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.